அக்குநித்தி டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நலமாக வாழ்வதற்கு சர்வரோக நிவாரணி. அது என்ன சார் சர்வரோக நிவாரணி? சர்வ ரோகங்களுக்கும் எல்லா விதமான ரோகங்களுக்கும் நோய்களுக்கும் ஒரே ஒரு நிவாரணி. ஒன்றை கொண்டு அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒன்றுக்கு பேரு தான் சர்வரோக நிவாரணி. எல்லா ரோகங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் பொக்கிஷம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. அப்படிப்பட்ட சிகிச்சை முறையில் இது கை வைத்தியமாக, வீட்டு வைத்தியமாக, பாட்டி வைத்தியமாக, பரம்பரை வைத்தியமாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்த மிக மிக எளிமையான ஒரு வாழ்வியல் சிகிச்சை முறை சர்வரோக நிவாரணி. சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் முதியவர்கள் வர எல்லா வயதினருக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் வராமல் தடுப்பதற்கு, நோய்கள் இருந்தால் அதை குணப்படுத்துவதற்கு மூன்று மிக முக்கியமான உணவுப் பொருட்கள். இதனைக்கு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இது சம ஔடதம் என்று சொல்லக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு ஹோம் ரெமடி. காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவு கடுக்காய். காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவு கடுக்காய் உண்டு வந்தால் கோல் ஊன்றி நடப்பவன் கோலை விட்டு எறிவானே. கம்பு ஊனி நடக்கக்கூடியவர்கள் கம்பை தூக்கி எறிஞ்சது ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி நடக்க முடியும் அப்படிங்கிற பாடல். எவ்வளோ அற்புதமான ஒரு பொக்கிஷம். இதுதான் சர்வரோக நிவாரணி. சார் காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவு கடுக்காய் இதை எப்படி சார் நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா, வீட்டில் நம்ம இஞ்சி இருக்கும், அவரவருடைய கை கட்டை விரல், அவங்க குழந்தைன்னா குழந்தைக்கு கட்டை விரல் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் இஞ்சி, கட்டவிரலோட கழுத்து பகுதி எவ்வளவு இருக்கோ அந்த கழுத்து பகுதி அளவுக்கு இஞ்சி துண்டை எடுத்துக்கணும். தோல் சீவியணும். ஒரு துணியில் வச்சு நல்லா நச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பிழிஞ்சு சாறு எடுக்கணும். இஞ்சி சாறு. சம அளவு தேன் கலந்து, ரெண்டு சம அளவு கலந்து எவ்வளவு வருதோ அதை விட 2 மடங்கு தண்ணீர் கலந்து கலக்க வேண்டும். அதை டீஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சாப்பிடணும். எப்போ? காலை எழுந்து பல் துலக்கிய பிறகு வெறும் வயிற்றில் இந்த இஞ்சி சாறு குடிக்கணும். தினசரி எடுத்துக்கொண்டால் எல்லா விதமான நோய்களுக்கும் மிக மிக அற்புதமானது. அதில் முக்கியமாக உடம்பில் வாதத்தை சரி செய்யக்கூடியது, உடம்பில் வாத நீர்த்தேக்கம் வரவிடாமல் தடுக்கக்கூடியது மிக அற்புதமானது இந்த இஞ்சி சாறு, தேன், தண்ணீர். மதியம் சுக்கு. மதிய உணவுக்கு பிறகு அதே மாதிரி அவரவருடைய கை கட்டை விரல் கழுத்து பகுதி அளவுக்கு சுக்கு கொஞ்சோண்டு எடுத்து நச்சு பவுடராக்கி அல்லது நச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் அதை போட்டு கொதிக்க வச்சு சுக்கு கஷாயம், அதில் தேன் அல்லது கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை இனிப்பு கலந்து டீ மாதிரி மதிய உணவுக்கு பிறகு 50 ml, அரை டம்ளர் அளவு 1 டம்ளர் அளவுக்கு டீ மாதிரி சுக்கு கஷாயம் குடித்தோம்னா போதும். அதை சுக்கு டீன்னு கூட சொல்லிக்கலாம். இது உணவு தானே, பெரிய மருந்தாது. ஆனால் மிகச்சிறந்த மருந்து. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று பழமொழி இருக்கு. சுக்குல கேன்சரையே குணப்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது என்று கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அதை நிரூபிச்சிருக்காங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி தவிர நாம் தான் கைவிட்டுட்டோம். சுக்கு தானே அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருக்கும். புரியுது இல்லையா? அப்போ மதியம் உணவுக்கு பிறகு சுக்கு கஷாயம் எடுத்துக்கொள்வது. கஷாயம்னாலே மருந்து மாதிரி தோணும். சுக்கு டீ எடுத்துக்கொள்வோம். அடுத்தது இரவு உணவுக்கு பின் கடுக்காய். கடுக்காய் உண்டால் மெடுக்காய் வாழலாம். அது என்ன மெடுக்காய் அப்படின்னா, நெஞ்ச நிமித்தி அப்படி கூணு விழுகாமல்
எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஆகாமல் கூணு விழுகாமல் நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்த்தி தைரியமாக வீர நடை போட்டு போகக்கூடிய அந்த ஒரு எலும்புக்கு பலம் தரக்கூடியது, உடலுக்கு உறுதி தரக்கூடியது எது என்றால் கடுக்காய். இதை அறிந்த நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் வீடு கட்டும்போது மேலே ஆணையடி கல் பதிக்கும்போது கடுக்காய் கலந்த தண்ணியை பயன்படுத்தி தான் அந்த ஆணையடி கல் பதிப்பாங்க. அளவுக்கு அதிகமான சூரியனுடைய வெப்பத்தை வடிகட்டி உள்ளே குளிர்ச்சியை தரும். மழை நீரையும் உள்ளே இறங்க விடாமல் வடிகட்டக்கூடிய தன்மை, அதிக குளிர்ச்சி அதிக சூடு இரண்டையுமே தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ கடுக்காய் தினசரி இரவு உணவில் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு வெயில் அலைஞ்சாலும் உடம்பில் சூடு சார்ந்த நோய்கள் வராது. பனிகாலம் மழை காலத்தில் அதிக குளிர்ச்சியினால் சளி பிடிக்கிறதோ காய்ச்சல் வர்றதோ எந்தவித ஒவ்வாமையும் வராது. அதே கடுக்காய் பவுடரை கலந்து தான் சுண்ணாம்பில் கலந்து அந்த காலத்தில் பாலங்கள்லாம் கட்டினாங்க. அப்படி கடுக்காய் கலந்து கட்டப்பட்ட பாலங்கள் இன்னைய வரைக்கும் இடிக்க முடியலை, அவ்வளோ உறுதியானது. காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவு கடுக்காய், இந்த 3 விஷயங்களையும் நாம் தினசரி கடைபிடித்தால் அதில் முக்கியமாக இரவு எடுக்கக்கூடிய கடுக்காய் எலும்பு சார்ந்த நோய்கள் வராது, எலும்பு தேய்மானம் ஏற்படாது, பற்சிதைவுகள் ஏற்படாது, பல் நோய்கள் ஏற்படாது, அல்சர் வராது, கேன்சர் வராது, மூல நோய்கள் வராது, மலச்சிக்கலே இருக்காது, மோஷன் அவ்வளோ ஃப்ரீயாக போகும், உடல் சூடை தணிக்கும். சார் எப்படி சார் சாப்பிட்றது? கடுக்காய் பவுடர் இன்னைக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது, எல்லா சித்த ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது, நாட்டு மருந்து கடைகள்லேயும் இருக்குது. இல்லை அது எனக்கு தரமானதான தெரியலைன்னா கடுக்காயை வாங்கி நீங்கள் அதை அரைக்கக்கூடிய மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடராக வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை, எதுவுமே கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கடுக்காய் பவுடர் அவரவருடைய வயதுக்கு ஏற்ப 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் தேனில் குழப்பி சாப்பிட்லாம், சுடுதண்ணில் கலந்து சாப்பிட்லாம், பாலில் கலந்து சாப்பிட்லாம். இரவு உணவுக்கு பிறகு படுக்க போகும்போது சாப்பிடணும். அப்போ காலை இஞ்சி சாறு தேன் கலந்து தண்ணீரில் எடுப்பது, வெறும் வயிற்றிலே எடுக்கணும். சார் வெறும் வயிற்றில் குடித்தா எனக்கு எரியுது காந்துது, இஞ்சி சாறு எனக்கு அல்சர் கேட்கணுமே அப்படின்னு பயப்படுறவங்க இது சாப்பிடக்கூடாதானா சாப்பிட்ணும். எப்படி? ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருங்க, அதில் இப்போ சொன்ன கட்டை விரல் சைஸுக்கு இஞ்சியை நச்சு போடுங்க, கொதிக்க விடுங்க. அதில் எலுமிச்சம்பழத்தை 4 ஒரு பங்கு லைட்டாக லெமன் கலந்துருங்க. தேன் தேவையான அளவு தேனோ கருப்பட்டியோ நாடு சர்க்கரையோ கலந்து டீ மாதிரி சாப்பிட்ருங்க. காலையில் இஞ்சி டீ, இஞ்சி லெமன் தேன் கலந்த டீ அப்படி குடிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். யாருக்கு இந்த மாதிரி அல்சர் இருக்குது, எனக்கு இந்த இஞ்சி சாறு காரம் ஒத்துக்கலை அப்படின்னு பயப்படுறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை, அதுக்காக மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ காலை இஞ்சி சாறு, மதியம் சுக்கு டீ, இரவு கடுக்காய் பவுடர், இந்த 3ஐயும் தினசரி எடுத்துக்கொண்டால் சர்வ ரோகங்களுக்கும் ஒரே நிவாரணம் தரக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வியல் முறைதான் இந்த ஒரு பொக்கிஷம் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்தது. தயவுசெய்து இதை கடைபிடித்து உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம் ஆரோக்கியம் நம் கையில். நன்றி, வணக்கம்.